ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பட்டன் மஷ்ரூம் வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்க மாட்டேன், அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காதனால சேர்க்க மாட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். பாதியாக கட் பண்ணாதீங்க, அந்த விதை இறங்கிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. லைட்டாக கீறி விட்டு போட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தயிர் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். புதினா சேர்த்தாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் புல்லட் ரைஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த புல்லட் ரைஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டம்ளர் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வாழை வச்சு நம்ம தம் போட போகிறோம். நெய் லைட்டாக ஆட் பண்ணி நம்ம தம் போட்டுக்கலாம். வாழை வச்சு நீங்கள் தம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வாழையோட இந்த மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரைஸில் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.